காதலுக்கு கண்ணில்லை. உண்மை. காதல் ஜாதி, மதம், இனம், பேதம் பார்க்காது. ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் எல்லாம் காதலுக்கு கிடையாது. இப்படி காலம் காலமாக சொல்லி ஏராளமானோர் காதலில் விழுந்து காவியம் படைத்தாலும் இன்றும் காதலில் விழுந்து வாழ்க்கையை பறிகொடுத்து தவிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ மட்டும் ஓகே சொல்லு, வானத்தை வில்லா வளைக்கிற, மேகத்தை அம்பா பூட்டுறேன்னு கவிதை எழுத சில நபர்கள், உனக்காக உயிரையே தருவேன், நீ எனக்கு உயிரம்மா, நீ இல்லாமல் நான் இல்லை, இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை அள்ளிவிட்டு மொத்தமாக முடித்து விடுவதை இன்றும் சில காதல் பொறுக்கிகள் வாடிக்கையாக செய்து வருகிறார்கள் என்பதற்கு சான்றாக ஒரு கொடுமையான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படியும் தன் காதலன் மனம் திருந்தி தன்னை ஏற்றுக்கொள்வான் என்று 7 வருடங்களாக காத்திருந்த அந்த காதல் அவனுக்கு நேர்ந்த அதிர்ச்சி என்ன? ஏன் இவரது காதல் மதம் பார்த்தது? ஏன் அவரது காதல் பணம் கேட்டது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 2012 முதல் 2016 ஆண்டு காலகட்டம். கும்பகோணம் தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த மாணவி ஒருவர் உடன் படித்த கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகம்மது என்ற மாணவருடன் நட்பாக பழகினார். நட்பை காதலாக்கிய முகமது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி படிப்பு முடிந்ததும் அந்த இளம்பெண் சென்னையில் உள்ள கால் டாக்ஸி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்திருக்கிறார். முகம்மதுவும் அந்த பெண்ணை தேடி சென்னை வந்து காதலை நீட்டித்ததோடு திருமணம் செய்வதாக கூறி மீண்டும் பலமுறை நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2018 ஆண்டு முகம்மது தான் துபாய்க்கு சென்று வேலை செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த இளம்பெண் உடனான தொடர்பை துண்டிக்க தொடங்கிறார் முகம்மது. இங்குள்ள அவரது பெற்றோர் முகம்மதுவுக்கு வேறு ஒரு பெண் பார்த்து திருமண ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் அந்த இளம்பெண் முகம்மதுவின் வீட்டுக்கு சென்று முகம்மதுவுடனான தனது 6 வருட காதல் குறித்து எடுத்து கூறி அவரது தாயாரிடம் முறையிட்டிருக்கிறார். தாங்கள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே சென்னையில் 2 வருடங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறி கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். அதற்கு முகம்மதுவின் தாயார் தன் மகனை திருமணம் செய்ய வேண்டுமானால் தங்கள் மதத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலில் நீ முஸ்லிம் மதத்திற்கு மாற வேண்டும் என கூறியிருக்கிறார். அதனை ஏற்று அந்த பெண் மதம் மாற சம்மதித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கட்டாயப்படுத்தி தங்கள் புனித நூலை படிக்க வைத்ததோடு புர்கா அணிந்து தான் பணிக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையெல்லாம் மறுக்காமல் செய்த அந்த பெண்ணை ஒரு கட்டத்தில் நோன்பு இருக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி தனது காதலன் வீட்டார் சொன்னதை கேட்டு இளம்பெண் மதம் மாறிய நிலையில் முகம்மதுவின் குடும்பத்தினர் அடுத்த குண்டை தூக்கி போட்டதாக கூறப்படுகிறது. தனது மகன் துபாயில் நன்றாக சம்பாதிப்பதால் பெண் வீட்டு தரப்பில் திருமணத்திற்கு உடனடியாக 5 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. காதலனுக்காக மதம் மாறிய அந்த இளம் பெண்ணால் உடனடியாக 5 லட்சம் ரூபாய் பணம் புரட்டி கொடுக்க முடியவில்லை. இதனால் தன்னால் பணத்தை கொடுக்க முடியாது என்ற அந்த பெண் இத்தனை வருட காதலுக்கு பணம்தான் முக்கியமா என்று முகம்மதுவிடம் கேட்டிருக்கிறார். அவரோ தனது குடும்பத்தினர் சொல்வதை செய்தால்தான் திருமணம் என்று கராராக கூறி கழற்றிவிட தயாரானதாக கூறப்படுகிறது.
கடந்த 2020ஆம் ஆண்டு வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அந்த பெண் விரிவான புகார் அளித்தார். புகாரின் பேரில் வடபழனி போலீசார் முகம்மது மீது மதமாற்ற தடை சட்டம், நம்பிக்கை மோசடி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முகம்மதுவை விசாரணைக்கு அழைத்தனர். அவர் வெளிநாட்டில் இருந்ததால் விசாரணைக்கு ஆஜராகாமல் இழுத்தடித்தார். ஒரு கட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முகம்மது தங்கள் மதத்தைச் சேர்ந்த வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்த நிலையில் போலீசாரின் கைகளில் சிக்காமல் தண்ணி காட்டி வந்த அந்த லவ்வர் பாய்க்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர். இந்த நிலையில் சனிக்கிழமை அதிகாலை முகம்மது துபாயில் இருந்து மனைவியை பார்ப்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது லுக் அவுட் நோட்டீஸ் காரணமாக விமான நிலைய அதிகாரிகள் முகம்மதுவை அடையாளம் கண்டுபிடித்தனர். அவரை பிடித்து வைத்து வடபழனி அனைத்து மகளிர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விமான நிலையம் சென்று முகம்மதுவை கைது செய்த வடபழனி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். எப்படியும் தனது காதலன் மனம் திருந்தி தங்கள் கல்லூரி காதலுக்கு மரியாதை செய்வான், தன்னை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வான் என்று உண்மை காதலுடன் வேறு எவரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் காத்திருந்த அந்த அபலை பெண் கடும் ஏமாற்றத்துக்குள்ளாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலத்தில் பணியாற்றிய ஆசிரியை லோகநாயகி என்பவரை காதலித்து மதம் மாற்றிய கல்லூரி மாணவர் ஹபீஸ் என்பவர் தனது மதத்தைச் சேர்ந்த காதலியுடன் சேர்ந்து ஏற்காடு மலையில் கொலை செய்து தள்ளிவிட்டது குறிப்பிடத்தக்கது. படிக்கும் வயதில் காதல் வேண்டாம் என்று பெற்றோர் சொல்லும் போதும் ஆசிரியர் சொல்லும் போதும் பலருக்கு கசப்பாக இருக்கும். சொல் பேச்சு கேளாமல் காதலில் விழுந்து வாழ்க்கையை தொலைத்து வீதியில் தவிக்கும் போதுதான் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு புத்தியில் உரைக்கும். மதம் மாறச் சொன்னால் அது உண்மை காதலாக இருக்காது. பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தாலும், காதலியிடம் அளவில்லா அன்பை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தாலும் குற்றம் கேடு தரும்.